بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அந்தங்களிலே ஜகாத் இருக்கிறது என்று ஹனஃபி மதுஹபில் சொல்லப்பட்டாலும் ஹனஃபி மதுஹபில் உள்ளவர்கள் கூட ஒரு சிலர்கள் இதற்கு முரண்படுகிறார்கள். அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். நேரடியாக ஹதீஸை வைத்து குர்ஆனை வைத்து பேசுவதாக இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் தேங்காய்க்கு ஜகாத் கிடையாது, உப்புக்கு ஜகாத் கிடையாது, கோழிக்கு ஜகாத் கிடையாது, முட்டைக்கு ஜகாத் கிடையாது, மரக்கறிக்கு ஜகாத் கிடையாது. அப்படி ஒன்று மார்க்கத்தில் எங்களுடைய ஷாஃபிஈ மதுஹபில் கிடையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதற்கு எதிராக இல்லை, நாங்கள் ஹதீஸில் இருந்து கொண்டு வருவோம், குர்ஆனில் இருந்து கொண்டு வருவோம் என்றால் அந்த ஆயத்துகளும் அந்த ஹதீஸ்களும் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. அந்த ஹதீஸ்கள் அந்த ஆயத்துகள் எங்களுக்கு தெரியும். அதை கொண்டு வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய ஆயத்துகளுடைய விளக்கம் என்ன என்பதை பேசலாம். அதே போன்று இந்த ஜகாத்துடைய குளறுபடியில் ஒன்றுதான் ஃபீ சபீலில்லாஹ். ஜகாத் கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்பவர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த பட்டியலிலே தாவா பிரச்சாரம் செய்கிறவர்கள், மதரசாவில் ஓதுகிறவர்கள், அதாவது ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார்கள், மீடியாக்கள் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறது, மேகசின் எழுதுகிறார்கள், பத்திரிகைகள் இஸ்லாமிய சஞ்சிகைகள் எழுதுகிறார்கள், இதெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறது, இதற்கெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சிலர்கள் பேசுகிறார்கள். இதுவும் முற்றுமுழுதாக தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு சட்டமே தவிர இது மார்க்கத்தில் இல்லை. அந்த ஆயத்திலே வரக்கூடிய ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையிலே தியாகம் செய்பவர்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பது அது அல்-குஸாத் என்று காலாகாலமாக முஃபஸ்ஸிரூன்கள் எழுதிவிட்டார்கள். அதாவது வாளேந்தி அல்லாஹ்வின் பாதையில் போராடுகிறவர்கள் மாத்திரம்தான் அங்கே அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்பவர்கள் என்று குறிப்பிட்டு விட்டார்கள். அதே போன்று இன்னும் சிலர்கள் சொல்வார்கள், ஒரு தடவை கொடுத்தால் போதும், திரும்ப திரும்ப வருடம் வருடம் கொடுக்க தேவையில்லை என்று. அதற்கும் ஹதீஸ்களிலே பல ஆதாரங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும் என்று. அதே போல மாற்று மத சகோதரர்களுக்கு, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்கலாம் என்று சிலர்கள் பேசுகிறார்கள். இதுவும் மிக முற்றுமுழுதான தவறான கருத்தாகும். அந்த வகையில் கண்ணியமானவர்களே, நான் இப்பொழுது ஜகாத்தில் உள்ள சில குளறுபடிகள், ஜகாத் என்பது வரி அல்ல, ஜகாத் என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல, அது ஒரு இபாதத் என்கிறதை எல்லாரும் புரிய வேண்டும். அதை கொடுப்பதனால் நன்மை இருக்கிறது, ஃபர்தை நிறைவேற்றின நன்மை இருக்கிறது. அதை கொடுக்காததனால் ஃபர்தை விட்ட, வாஜிபை விட்ட பாவம் இருக்கிறது. அதே போல் கொடுக்கும் போது எதிலே கொடுப்பது என்றால், தேங்காயில் ஜகாத் கிடையாது, உப்பிலே ஜகாத் கிடையாது, கோழியிலே ஜகாத் கிடையாது, முட்டையிலே ஜகாத் கிடையாது, மரக்கறியிலே ஜகாத் கிடையாது. இப்பொழுது இது அனைத்திலும் ஜகாத் வாஜிபாகிற ஒரு நிலைமை வரும். முட்டையில் ஜகாத் வாஜிபாகும், கோழியிலே ஜகாத் வாஜிபாகும், தேங்காயிலே ஜகாத் வாஜிபாகும். எப்பொழுது அது வியாபார பொருளாக இருக்கும் பொழுது. 1000 கோழி இருந்தால் இத்தனை கோழி என்கிறது ஜகாத் அல்ல. 2000 முட்டை இருந்தால் இத்தனை முட்டை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பரியலும் தேங்காய் ஆயும் பொழுது, பிக்கும் பொழுது 5000 தேங்காய் வருகிறது, இத்தனை தேங்காய் ஜகாத் கொடுக்கணும். இப்படி தேங்காய்க்கு ஜகாத் இல்லை. ஒருவர் தேங்காய் வியாபாரியாக இருக்கிறார், ஒருவர் முட்டை வியாபாரியாக இருக்கிறார், அவர் வியாபாரம் செய்கிறார். அவர் வியாபாரம் செய்து ஒரு வருடம் பூர்த்தியாகியதன் பின்னால் அவர் எதை வியாபாரம் செய்தாலும், அது தேங்காய் மட்டுமல்ல, முட்டை மட்டுமல்ல, அது கோழி மட்டுமல்ல, அது மரக்கறி மட்டுமல்ல, எதை வியாபாரம் செய்தாலும் அவர் வியாபாரம் செய்ததிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாக பின்னால் அவர் சவர்க்காரம் வியாபாரம் செய்யலாம், தீப்பெட்டி வியாபாரம் செய்யலாம், எதை வியாபாரம் செய்தாலும் சில்லறை கடைகளில் ஒவ்வொரு வருடம் முடிந்ததற்கு பின்னால், இஸ்லாமிய கணக்குப்படி இஸ்லாமிய வருடம் முடிந்ததற்கு பின்னால் நாங்கள் ஸ்டாக் எடுக்க வேண்டும். நாங்கள் கொள்வனவு செய்த விலைக்கு ஸ்டாக் எடுத்து அது எதை வியாபாரம் செய்தாலும் அதிலே ஜகாத் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது. அதே போல் விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மிக பெருமதியான ஒரு பொருள் தான் அடிமை. அடிமைகளை வாங்கி உரிமையிடுவது பெரும் நன்மையாக கருதப்பட்டது. அல்லாஹ் தஆலா லிஹாருடைய பாடத்திலே, கத்லுடைய பாடத்திலே, கொலை செய்வதனுடைய பாடத்திலே, தலாக்குடைய ஒரு வகையான லிஹாருடைய பாடத்திலே நீங்கள் செய்த குற்றத்துக்காக குற்ற பரிகாரமாக இத்துக்குரகபா என்றே சொல்கிறான். நீங்கள் அடிமையை உரிமையிட வேண்டும் என்று. பொருளாதார ரீதியிலே அந்த காலத்திலே அடிமை ஒரு பெருமதியான பொருளாக இருந்தது. அந்த காலத்திலே குதிரை ஒரு பெருமதியான பொருளாக இருந்தது. அந்த காலத்திலே தங்கம் வெள்ளி தவிர்ந்த மாணிக்கங்கள், முத்துக்கள், மரகதங்கள் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுப்படுத்தினார்கள். அனைத்திலும் ஜகாத் கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ அலல் முஸ்லிமி ஃபீ ஃபரஸிஹி வலா ஃபீ அப்திஹி ஸதகா. ஒரு முஸ்லிம் குதிரையிலோ அதே போல் அடிமையிலோ ஜகாத் கொடுக்க தேவையில்லை. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது வியாபார பொருளாக இருக்கும் பொழுது அவன் வியாபாரம் செய்வதற்காக ஒரு வருடம் தாண்டி விட்டால் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்கிறது அது சட்டம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 1000 தேங்காய் இருந்தால் இத்தனை தேங்காய் ஜகாத் என்பது கிடையாது. ஒரு மனிதன் தேங்காய் வியாபாரம் செய்கிறான். வியாபாரி என்ற விதத்திலே அவன் தேங்காயை வியாபாரம் செய்தாலும் மாங்காயை வியாபாரம் செய்தாலும் அவன் ஜகாத் கொடுக்க வேண்டும். தேங்காய்க்கல்ல அவன் செய்த வியாபாரத்தில். அதற்கென்று முறை இருக்கிறது. உலமாக்களை அணுகுங்கள். கடைக்கு, சில்லறை கடைக்கு நாங்கள் எப்படி வருட முடிவிலே ஜகாத் கணக்கு பார்ப்பது, எந்த கணக்குகளை அதிலே சேர்ப்பது என்றெல்லாம் முறை இருக்கிறது. தங்கத்திலே எப்படி பார்ப்பது, அரிசியிலே எப்படி பார்ப்பது, நெல்லிலே எப்படி பார்ப்பது. கண்ணியமானவர்களே, அதனால் மிக தெளிவாக சொல்கிறோம். பல ஹதீஸ்களினூடாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவனுக்கு ஜகாத் வசூலிப்பதற்காக அனுப்பும் பொழுது சொன்னார்கள், லா தஅഖுதி ஸதகத இல்லா மின் ஹாதிஹில் அஸ்னாஃபில் அர்பஆ. 4 விடயத்தில தவிர வேற எதிலும் ஜகாத் எடுக்க வேண்டாம் சொன்னார்கள். அஷ்ஷஈரு வல் ஹின்தத்து வத் தம்ரு வஸ் ஸபீபு. பழங்கள்ல எல்லா பழங்கள்லயும் ஜகாத் வாஜிப் அல்ல. பழங்கள்ல ஜகாத் வாஜிப் ஈத்தம்பழத்திலும் பேரிச்சம்பழத்திலும். தானியங்கள்ல எல்லா தானியங்கள்லையும் வாஜிப் அல்ல. பொதுவாக அடிப்படையை வழங்கிக் கொள்ளுங்கள். எதை சேமித்து வைக்க முடியுமோ, எதை பிரதான உணவாக பாவிக்க முடியுமோ, 2 நிபந்தனைகள் வர வேண்டும். ஈச்சம்பழம், அதே போல் திராட்சை பழம், அதே போல் கோதுமை, அரிசி, இது அனைத்தும் சேமித்து வைக்கவும் முடியும். அது சிலர்களுடைய பிரதான உணவாகவும் இருக்கிறது. மரவள்ளி கிழங்கு ஒரு ஊரிலே, ஒரு நாட்டிலே பிரதான உணவாக இருக்கிறது. சேமித்து வைக்க முடியுமா? முடியாது. எனவே அதிலே ஜகாத் இல்லை. நாங்கள் ஒரு நாட்டுக்கு சென்றோம், உகண்டா. அங்கே பிரதான உணவு வாழைக்காய். வாழைக்காயை அவித்து சாப்பிடுவார்கள். வாழைக்காயை ஜகாத் இருக்குது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் என்ன? அது பிரதான உணவுதான், ஆனால் சேமித்து வைக்க முடியாது. எனவே எதில் ஜகாத் வாஜிப் என்றால், ஒன்று பிரதான உணவாக இருக்கணும், இரண்டாவது சேமித்து வைக்க முடியுமாக இருக்கும்.